ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசன் பர்ஃபி. அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு 1/4 கப்பு நெய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெய் போட்டுக்கிறோம். நம்ம எடுத்து வச்ச 1/4 கப் நெய் போட்டுக்கிறோம். இப்போ நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. சூடானோன்னு நம்ம இந்த மாவு போட்டுடணும். நெய்யில் போட்டுட்டு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல் சிம்மில் வச்சுக்கணும். ஃப்ளேம் கொஞ்சம் கூட ஹை இருக்கு. ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா மாவை போட்டு வறுத்துட்டே இருக்கணும். இந்த நெய் நல்லா கடலை மாவு வறுபட்டு நெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும், நல்ல டெக்ஸ்டர் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் கடலை மாவை. இப்போ நம்ம வந்து மாவு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கீயில் கொஞ்சமாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பிளேட்டுக்கு. அது காட்டணும். இப்போ சுகர் நம்ம போட போகிறோம் பாகு வைக்கிறதுக்கு, மைசூர் பாக்குக்கு. இப்போ 1 கப் போட்டிருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 1/2 கப் சுகர் தேவைப்படும். நான் 1 கப் இப்போ எடுத்திருக்கேன். இன்னொரு 1/2 கப் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு 1/2 கப் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நான் 1 1/2 கப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா சர்க்கரை கிண்டி விடணும். சர்க்கரை போட்டுட்டு அப்படியே ரொம்ப நேரம் கிண்டாமல் விடக்கூடாது, அடியில் பிடிச்சிக்கணும். ஸோ சர்க்கரை போட்டோன்னா நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து கம்பி பாகு வைக்க போகிறோம். கம்பி பாகு, ஒரு கம்பி பாகு நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்ம பாகு வந்து நம்ம 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் உங்களுக்கு. இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் 1 ஸ்ட்ரிங் வந்திருக்கான்னு. ஆல்மோஸ்ட் 1 ஸ்ட்ரிங் வந்துருச்சு இப்போ நமக்கு. இப்போ நம்ம மாவு போட போகிறோம். மாவு வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் கிளறணும். லம்ஸ் எதாக இருந்ததுன்னா கரண்டியால் உடச்சி விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து 1/4 கப் நெய்யில் வந்து இதை நம்ம ரோஸ்ட் பண்ணியிருந்தோம், இந்த பேசனு கடலை மாவு. இப்போ நான் வந்து இன்பிட்வீன் கொஞ்சம் வந்து 1 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் இப்போ விடுறேன் நெய். கொஞ்சம் நெய் அப்சர்வ் ஆனதா திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம சிம்மில் தான் வச்சு கிளறிட்டு இருக்கேன். இப்போ நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றுறேன். நான் வந்து ஸ்வீட்க்கு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதை க்ரீஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடியே ட்ரேயை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கிளறத ட்ரேயை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸ்வீட் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ நான் வந்து இறக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பொறன்னு கொஞ்சம் நுரைச்சி வர மாதிரி வரும். அப்புறமா இந்த நல்லா வந்து நுர மாதிரி வரும் சைடில் இருந்து. இது பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நான் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ட்ரேக்கு. இப்போ நான் வந்து ட்ரெயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு நம்ம பார்ப்போம். 10-15 மினிட்ஸ் கூல் ஆனாலும் பீசஸ் போடலாம். இப்போ நம்ம வந்து பீசஸாக கட் பண்ண போகிறோம்.
ஆல்ரெடி நான் கொஞ்சம் மார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் அதுதான் பீசஸா கட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ நம்ம மைசூர் பாக்ஸ்லாம் ரெடியா இருக்கு. இது நான் வந்து ready to be served. Now our Mysore pak is ready. Thank you.